அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் தேரே இஸ்க் மே. ஹிந்தியில் வந்து தனுஷ் நடிப்பில் வெளியான படம். நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்காக கொஞ்சம் தமிழில் டைப் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. நிறைய இடத்துல லிப்ஸிங்லாம் தப்பாக தான் இருக்கும். அதை நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வைக்காமல் போய் பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்லைன் வந்து சொல்லலாம். நான் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருந்தேன். காதல் எருவான மனிதனை உருவாக்கும், உருவான மனிதனை எருவாக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு காதல் டக்குன்னு ஒரு தடவை வானத்திலையும் கொண்டு வைக்கும், பூமிக்குள்ளேயும் தூக்கி போட்டு மிதிக்கும். காதலுக்கு அத்தகைய சக்தி உண்டு. இன்றைய ஜென்சி கிட்ஸுக்கு வந்து இது புரியுமா அப்படின்னு கேட்டால் அது தெரியல. படத்தில் இதுக்கான விளக்கத்தை தனுஷ் ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஆனால் ஜென்சி கிட்டுக்கு முந்தைய தலைமுறைக்கு காதல் அப்படி தான் இருந்துச்சு. தனுஷ் படத்துடைய ஆரம்பத்தில் வந்து தனுஷ் வந்து இந்திய ராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய பைலட்டாக இருக்கார். வேறு லெவலில் ஒரு விஷயங்கள் ஒன்று பண்ணுறாரு. ஆனால் அவருடைய கவனப்பிள்ளையால் அவர் என்ன ஆகிருந்தார், அவர் ஒரு கவுன்சிலிங் மன ரீதியான கவுன்சிலிங் போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. அந்த கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு யார் வர்றான்னா ஹீரோயின் கிருதி சானன் வர்றாங்க. बात कर रही हो मैडम, मैं प्यार में पड़ गया तो दिल्ली पुंग कुमारों के सपने देखते हैं, मोहब्बत में समझदारी की आदत होती है उन्हें। मैं प्यार में पड़ गया तो पूरी दिल्ली फूंक दूंगा. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க, அழையும் செய்கிறாங்க. அப்போ என்ன, இவங்களுடைய அழுகைக்கும் இவங்களுடைய அதிர்ச்சிக்கும் பின்னாடி என்ன இருப்பதுன்னா காதல் தான் இருக்குது. அந்த காதலில் இவங்களுடைய காதல் யாரால் வீழ்ந்தது, இருவரில் இந்த காதலை வீழ்த்தியது யார் அப்படின்பதான் அந்த படத்துடைய திரைக்கதையாக வந்து விரியுது. தனுஷுடைய நடிப்பை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது தனுஷ் என்றாலே அவர் நல்லா தான் நடிப்பார் அப்படின்ற ஒரு கோடை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த படத்தில் ஒரு சின்ன விமர்சனம் நமக்கு தனுஷ் மேலே இருந்துச்சு. என்னென்னா அவருடைய அந்த கல்லூரி போர்ஷனில் எல்லாமே ரஜினியை அப்படி நகலெடுத்து வச்சுருக்காரு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க அப்படிங்கிறத ரஜினி மாதிரியே பண்ணியிருக்காரு. அது நமக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த போர்ஷன் முடிஞ்சு ஒரு மெச்சூர்ட் போர்ஷன் வரும்போது நம்ம தனுஷ் வந்துட்டார்ப்பா அப்படின்னு ஹாப்பி ஆயிடுது. அள வைக்கிற காட்சிகளும் சரி, அவர் அழுகிற காட்சிகளும் சரி, மனிதர் பின்னி எடுத்திருக்கிறார். அடுத்து சொல்ல வேண்டியது யாருன்னா கிருதி சனோன். நம்மளுக்கு பெரிதாக பரிச்சயம் இல்லாத ஒரு நடிகை தான். மனிதி அசத்தி விட்டார். ஒவ்வொரு இடத்துல ஒரே ஒரு சீனை சொல்லலாம். அந்த ஒரு சீனில் தனுஷையும் மிஞ்சி நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய நடிப்பு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க ஒரு பக்கம் குற்றுணர்ச்சி, ஒரு பக்கம் இயலாமை, ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் கடமைன்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் கேரியர், ஒரு பக்கம் அப்பா, அப்படி அவங்களுடைய அந்த ரோலே ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டது. அதை எழுதுனதுக்கு உயிரோட்டமான நடிப்பை கொடுத்து அட்டகாசமாக அதை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. அடுத்து பிரகாஷ்ராஜ் ஒரே ஒரு காட்சியில் அசுரன் தனுஷை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் மனிதர் வந்து பெண்ணிருந்தார். தனுஷுக்கு தான் சொல்லுவாங்க தனுஷோட எலும்பு நடிக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பிரகாஷ்ராஜோட கண்ணு பார்வை எல்லாமே நடிக்குங்கிறது மீண்டும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. ஏனைய கேரக்டர்கள் யாரும் கொடுத்த வேலையெல்லாம் கரெக்டாகவே செஞ்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு என்னென்னா ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை. அவருடைய உதவியாளர்கிட்ட ஒரு வாட்டி ரொம்ப நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார். நான் கேட்டேன், ஏஆர் ரஹ்மான் எந்த மாதிரி படத்துக்கு வந்து முதல் இது கொடுப்பாரு அப்படின்னு, முன்னுரிமை கொடுப்பாருன்னு கேட்கும்போது 2 விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. யாராவது அவங்க அம்மாட்ட போய், ஏஆர் ரஹ்மானோட அம்மாட்ட போய், அம்மா எப்படியாவது அவர் என்ன படம் பண்ண வச்சுருங்கம்மா அப்படின்னு கெஞ்சிட்டா, அம்மா சொல்லிட்டா கொடுத்துருவார். இது ஃபஸ்ட்டு. அடுத்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள் வந்து காதல் படங்கள் தான். மனிதர் வந்து காதல் படம்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி போட்டு வேலை செய்வார் அப்படின்னு அவருடைய உதவியாளர் சொல்லியிருந்தார். இந்த படத்தில் அது மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் நிறைய படங்களை கவனிக்கலாம், ஆக்ஷன் படமாகவே இருந்தாலும் அதில் காதல் போர்ஷன் வந்ததுன்னா அங்கே ஏஆர் ரஹ்மானோட இசை வந்து கொஞ்சம் துள்ளலாக தான் இருக்கும், பாடல்கள் கொஞ்சம் துள்ளலாக தான் இருக்கும். இதே இதில் அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்த படத்துக்கும் ஒரு ஆன்மாவாக இருக்கக்கூடியது அவருடைய இசைதான் என்பது எல்லளவும் மாற்றம் இல்லை. அடுத்து கேமரா ஒர்க்கை பற்றி சொல்லும்போது நிறைய வரைகலைன்னு சொல்லுவாங்க. சிஜியை தான் நான் தமிழில் வரைகலை அப்படின்னு சொல்கிறேன். சிஜியோட உதவியோட நிறைய ஷார்ட்ஸை பிரம்மாண்டமாக அழகாகவே காமிச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருடைய காதலில் நடந்த சம்பவங்கள்லாம் திரைக்கதை ரொம்ப எளிய பின்னணியில் இருக்கார் தனுஷ். ஒரு பெரிய உயரத்தில் இருக்காங்க ஹீரோயின். 2 பேருக்கும் காதல் என்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் தனுஷை காதலிப்பதன் மூலமாக இல்லை காதலிக்க அனுமதிப்பதன் மூலமாக இவங்க ஒரு பாடத்தை செய்ய வேண்டி இருக்குது. அந்த டீலிங் கூட அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஆனால் தனுஷ் உண்மையாக காதலிக்கார். ஸோ இந்த ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் ட்ராவலாகவே படம் போகுது. ஒரு இடத்துல படம் ஆன்மீகம் பேசுது. எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாரணாசியில் காசியில் வந்து தந்தையோட சடலம், பிரகாஷ்ராஜோட சடலம் எரியும் போது தனுஷுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லப்படுது. அந்த அறிவுரை தனுஷுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் சொல்லக்கூடிய அறிவுரை. அதாவது முடிசார்ந்த மன்னரும் பிடிசாம்பலாகி தான் போவார்கள்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம இலக்கியத்தில். அதனால் அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்லி, உனக்கு அந்த காதலியோட பேர் முக்தி, இந்த முக்தி முக்கியம் இல்லை, வேறு முக்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தனுஷுக்கு பாடம் எடுக்கிற ஒரு காட்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. தமிழ் சினிமா மாதிரி பரபரன்னு போகாது, தெலுங்கு சினிமா மாதிரி அடிதிரி அப்படியும் போகாது. ரொம்ப ஸ்லோவான ரைடு தான் அந்த படம். இருந்தால் கூட கடைசியில் ஒரு முழு நிறைவை நமக்கு தரக்கூடிய படமாக இது இருக்கிறது என்பதால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜென்சி கிட்டுக்கு இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஜென்சி கிட்டு இல்லை. நன்றி, வணக்கம்.